மீட்பரும் சகாயருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரும் கூட அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த லெந்து காலத்தினுடைய 20ஆம் நாளுடைய தின தியானத்தின் மூலமா இவங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த தின தியானத்துடைய வார்த்தை என்னன்னா, தியத்தீரா சபைக்கான கடிதம். அதனுடைய வசனம் வெளிப்படுத்து விசேஷம் 2:18 19, வெளிப்படுத்து விசேஷம் 2:18 வாசிக்கிறோம். அதாவது தியத்தீரா பட்டணம் பெர்கமோ சபைக்கு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதியில 45 மைல் தொலைவில் இந்த சபை அமைந்திருக்கிறது சொல்லலாம். அது இந்த நூல் கூறப்பட்டுள்ள 7 பட்டணங்களிலே மிக சிறந்த பட்டணம் இந்த தியத்தீரா சொல்றாங்க. அதே வேளையில் மிக நீளமான கடிதத்தை பெற்றுக்கொண்ட பட்டணமும் இந்த தியத்தீரா சபை இருக்கு. இந்த பட்டணம் ஆடை தயாரிப்புல ஊதா நிறை சாயம் பூசுதல் மற்றும் இங்கிருக்கிற வர்த்தக சங்கம் போன்றவற்றால் புகழ் பெற்றொன்றதாக விளங்கி இருக்கிறது. ஆனால் தியத்தீரா சபையில் காணப்பட்ட முக்கியமான கடவுளின் பெயர் டெரனிக்ஸ் என்பதா. இதை ஆராதிக்கிறவர்கள் கடவுளை கடவுளின் குமாரன் என அழைக்கின்றார்கள். இருபுறமும் கருப்புள்ள யூத கோடாரியை கையில் ஏந்தியபடி குதிரை மேல் அமர்ந்திருக்கிற ஒரு யுத்த வீரனை போன்று இந்த கடவுளின் உருவத்தை இந்த பட்டணத்துல நாணயத்தின் மேல் பொறித்திருக்கிறார்கள். சபையில் இருந்த சில அநேக காரியங்களில் பாசாசப்பட்ட தகுதியுடையவர்களாக காணப்பட்டாங்க. குறிப்பாக செயல்களில் உறுதியானவர்களுக்கும் தேவன் மீது மற்றவங்களுக்கும் மீது அன்புள்ளவர்களாகவும் விசுவாசம் மற்றும் பொறுமை உள்ளவர்களாகவும் தேவனுடைய ஊழியத்தை செய்பவர்களாக காணப்பட்டு அது முன்பை விட இப்பொழுது அதிக வைராக்கிய வாஞ்சியாய் உடையவர்களாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஆனா என்னன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, 1ஆம் நூற்றாண்டுல காணப்பட்ட எனும் சோதனை தங்களுக்கு மட்டும்தான் தேவனுக்கு புரிந்ததான ஆழமான அந்த அறிவு உள்ளதாயும் தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள செய்ய மற்றவர்களால் இயலாது என போதித்து வந்தாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் போதனைகள் தவறு என இந்த கூட்டத்தார் போதித்து வந்தார்கள். இப்படிப்பட்ட தேவ ரகசியங்களை அறியக்கூடிய அறிவு வேண்டுமானால் இவர்களுடைய இணைய வேண்டும் என கூறி வந்தார்கள். ஆனால் ஞான மார்க்கம் இதை சொல்லானது கிரேக்க பதமான் என்பதனால் பெறப்பட்ட ஒன்று. இதனுடைய அர்த்தம் அறிவு, நுண்ணறிவு, இதனுடைய ஞானம் என்பதால் சொல்லப்படுது. ஆனால் எசபேல் ஒருவேளை இந்த கூட்டத்தாரையும் பின்பற்றிருக்கலாம். நன்னடத்தியுள்ளவர்களுமா இருந்தது போல தொடர்ந்து இருக்கும்படி தேவன் அவர்களை உற்சாகப்படுத்தி அறிவு கூறினாராம். பாருங்க, 606 கிபி 1520 வரலும் காலகட்டத்தில் ஆவிக்குரிய நிலைமையானது இந்த சபையில் காணப்பட்டது போல இருந்ததாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. உண்மையை விசுவாசிகள் காணப்பட்டாங்க. இதே போல பார்த்தீங்கன்னா உண்மையான தேவையில் வேதத்துக்கு எதிராக செயல்படும்படிய தூண்டுதல்கள் சபையில் உயர் பதவி வகித்தவரிடமிருந்து வந்த வண்ணம் இருந்தது என்று சொல்லி இந்த உபதேசங்கள் கன்னி மரியாளினுடைய சபைகளில் புகுந்தது என்று ரோமர்களால் வந்த ஒன்றாகும் என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன்.